Hi guys, welcome to Infotech Raj. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான கேஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். உலகத்துல பல மக்களுக்கு ஆறுகள்லயும் கடல்லயும் குளிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காகவே பல வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்காங்க. அந்த கேஜெட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போல பல வித்தியாசமான கேஜெட்ஸ் அண்ட் நியூ இன்வென்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த இன்வென்ஷன் பேர் தான் பீச் பேக். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, கடற்கரையிலயோ இல்ல ஆத்தோரமாவோ சேரையோ பெஞ்சையோ போட்டு ஹாயா ரெஸ்ட் எடுப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பேக் மாதிரி நம்ம முதுகுல மாட்டிட்டு ஹாயா எங்க வேணா போலாம். அங்க போயிட்டு இதை நம்ம ஓபன் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்னா அங்க படுக்கிறதுக்கு நமக்கு சூப்பரான ஒரு பெட் கிடைச்சிரும். இதுலயே உங்க போனையும் பொருட்களையும் வைக்க நிறைய பேக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெயில்ல மூஞ்சி கருக்காம இருக்க ஒரு சன் ஷேடும் கொடுத்திருக்காங்க. இதோட மொத்த கொள்ளளவு பாத்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ் அண்ட் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 4 கிலோ தான். அடிக்கடி பீச்சுக்கு போறவங்களா இந்த பீச் பேக் வாங்கிட்டு அங்க போய் ஹாயா ரெஸ்ட் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அடுத்து பார்க்குற கேஜெட் பேரு பீச் எக். பீச் எக்கா அப்படின்னா சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிடலாம் முடியாது. இது ஒரு பிரைவசி சேஃப்டி வாலெட். நம்ம பீச்ல குளிக்கும் போது நம்மளோட பர்ஸ், போன் போன்ற பொருட்கள் எல்லாத்தையும் எங்கேயாச்சும் ஒரு ஓரமா வச்சுட்டு போயிடுவோம். அது சேஃப்டியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எப்ப வேணா எவனா தூக்கிட்டு போயிடுவோம். அதுக்கு தான் இந்த பீச் எக்குங்கிற ஒரு சேஃப்டி வாலெட்டை உருவாக்கி இருக்காங்க. இதுக்குள்ள உங்களோட டிஷர்ட், ஷார்ட்ஸ், பர்ஸ், போன், கீ செயின் இப்படி எதை வேணா வச்சுட்டு போயிடலாம். சேஃப்டியா இருக்கும். யாராலையும் உடைச்சு திருட முடியாது. ஒருவேளை உங்களை தவிர யாராச்சும் இதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுல இருந்து அலாரம் சவுண்ட் வந்து அவங்கள மாட்டி விட்டுரும். அடேங்கப்பா சூப்பரா இருக்கே. ஒருவேளை இந்த முட்டையை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படியே இந்த முட்டையை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாலும் இதுல இருந்து வர ஜிபிஎஸ் சிக்னல் மூலமா இது எங்க இருக்குன்னு ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு சிம் கார்டும் இருக்கு. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பீச் எக்க கடற்கரையில வச்சு ரெண்டுக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. வேணுங்கிறவங்க ரெண்டு எடுத்து வாங்கிக்கலாம். நம்ம ஊர்ல இந்த முட்டையை வித்தாங்களா, யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முட்டை 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 முட்டை. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்ஜெட்டுக்கு பேரு ஒயிட் ஷார்க் டைனி. இதுவா? இது எங்களுக்கு தெரியும்பா, துணிவு படத்துல பாத்துருக்கோம். தலை இதை வச்சுதான் லாஸ்ட்ல எஸ்கேப் ஆவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், அதே போல கேட்ஜெட் தான் இது. இதை வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த கடலுக்கு அடியில நீந்தவங்க பாத்தீங்களா, அவங்க கையால ஸ்விம் பண்ணிட்டு போறதை விட இந்த மோட்டர் வச்சிருந்தாங்கன்னா அவங்க நீந்தவே தேவையில்ல, அப்படியே சொயினா அவங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி, இது எவ்வளவு ஸ்பீடு போகும்னு கேட்டீங்கன்னா 1.4 ஸ்பீடு பர் செகண்டுக்கு போகும். இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூபா டைவிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இதுல ஒரு மவுண்ட் இருக்கு. இந்த மவுண்ட்ல உங்களோட கேமரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்க கடல் கடியில vlog பண்ணிட்டே போலாம். How are you? I am under the water. Please help me. Here too much raining. இது மூலமா நம்மளால கடல் கடியில 98 அடி ஆழம் வரைக்கும் போக முடியும். அண்ட் இதோட விலையை கேட்டீங்கன்னா $299. நம்ம இந்திய நாட்டு மதிப்புல பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் வருது. இது மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா எங்க ஊர் வாய்க்கால ஓட்டிட்டு போய் சின்ன பசங்க முன்னாடி சூப்பரா சீனை போடுவேன். இதுக்கு பேரு H2O நிஞ்சா மாஸ்க். இதுக்கு முன்னாடி பார்த்த டிவைஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த கேஜெட் பாத்தீங்கன்னா ஸ்நார்க்லிங் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாஸ்க மாட்டிக்கிட்டு உங்களால 10 அடி ஆழம் வரைக்கும் ஸ்நார்க்லிங் பண்ணலாம். இதுல உள்ள அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஃபாக் எதுவும் ஆகாம உங்களுக்கு கடலுக்கடியில செம கிளியரான விஷயம் கொடுக்கும். இதோட விலை அமெரிக்க மதிப்புல $100. நம்ம இந்திய மதிப்புல சொல்லணும்னா ஒரு 7,500 ஆகும். அண்ட் இதுல உங்களோட கோப்ரோ கேமரா மாட்டிக்கிறதுக்கு ஒரு மவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல உங்க கேமரா மாட்டிட்டு நீங்க சூப்பரா படம் முடிச்சிட்டே உள்ள போலாம். சரி வாங்க அடுத்த கேஜெட்டை பார்க்கலாம். இதுக்கு பேரு சர்ப்ரைஸ் போர்டு. இது சர்ப்ரைஸ் போர்டா அப்படின்னா என்ன? சர்ப்ரைஸ் போர்டு இல்லப்பா, சர்ப்ரைஸ் போர்டு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சர்ஃபிங் போர்டு தான். யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபிங் பண்றவங்கலாம் பிளாஸ்டிக்ல செஞ்ச இல்லனா மரத்துல செய்யப்பட்ட சர்ஃபிங் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் இன்ஃப்ளேட்டபிள் சர்ஃபிங் போர்டுன்னு சொல்லலாம். யோ என்னப்பா எதை சொல்லி குழப்பற, தெளிவா சொல்லுப்பா. அட ஒண்ணுமில்லப்பா, இது ஒரு பலூன் போல ரப்பரால ஆன சர்ஃபிங் போர்டு. இது தேவைப்படுற நேரத்துல நீங்க விரிச்சு வச்சு காத்து அடிச்சீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல தேவைப்படாத நேரத்துல மடிச்சு வச்சுக்கலாம். 6 வயசுல இருந்து 60 வயசு வரை உள்ளவங்களோட எடை வரைக்கும் இது தாங்கும். கடற்கரையில சூரியன் சுட்டெரிக்குதா, நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சு போகுதா, உங்களுக்கும் ரொம்ப வேர்த்து கொட்டுதா, உடனே வாங்குங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த டிவைஸோட பேரு சில்ஸ். இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ஃபேன் இருக்கு. இது ஆன் பண்ணனா சும்மா சில்லுன்னு மிஸ்ட் கலந்த காத்து அடிக்கும். மதிய டைம்ல பீச்ல நீங்க உட்கார்ந்திருக்கும் போது உங்களை சுத்தி 28 டிகிரி வெப்பநிலை இருந்தாலும் இது ஆன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே 20 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்துரும். இதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் நீங்க வச்சாலும் அதை உருகாம பாத்துக்கும். அண்ட் அதோட மட்டும் இல்லாம இதுக்கு அடியிலே பாத்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. ஃபேன்ல காத்து வாங்கிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பாட்டை கேட்டு சும்மா வைப் பண்ணலாம். ஒருவேளை உங்க போன்ல சார்ஜ் குறைஞ்சிட்டா கூட இதுலயே 20,000 mAh பவர் பேங்க் கொடுத்திருக்காங்க. அதுல
அதை கனெக்ட் பண்ணி சும்மா சார்ஜும் போட்டுக்கலாம். ஒருவேளை பீச்ல இருட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுலயே கேம்பிங் லைட்டும் இருக்கு. அதை ஆன் பண்ணீங்கன்னா சும்மா கேம்ப் ஃபயர் போல லைட் சும்மா தகதகன்னு எரியும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 150 டிகிரிக்கு இந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட்டும் ஆகும். அடேங்கப்பா, இந்த ஒரு டிவைஸுக்குள்ளே இவ்வளவு அம்சம் கொடுத்துருக்காங்களே, வேற லெவலுப்பா. இந்த சில்ஸை மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பீச்சுக்கு போயிட்டு சும்மா பகலே இரவுன்னு நேரம் போறதே தெரியாம கடலை போடலாம். சில்லா இருக்க வேண்டுமா? உடனே வாங்குங்க சில்ஸ். இந்த டிவைஸோட பேரு பூஸ்ட் சர்ஃபிங் ஃபின். நீங்க ஒரு சர்ஃபிங் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது முன்னாடி பார்த்த அந்த ஒயிட் ஷார்க் டைனி போல தான். அதை நம்ம கையில வச்சு நம்ம ஸ்விம் பண்ணிட்டு போலாம். இதை வந்து நம்ம சர்ஃபிங் போர்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார்ல இயங்கக்கூடிய ஒரு ஃபேன் தான். இந்த சர்ஃபிங் ட்ரை பண்ற பிகினர்ஸ்லாம் ஸ்டார்டிங்ல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் இதை வாங்கி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா 11 மைல்ஸ்/ஹவர் ஸ்பீடுக்கு இது போகும். இதோட வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 800 கிராம் தான். இதை ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 4 மணி நேரம் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். போடா வண்டி ஓடுறா. அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி கவுந்துவோம்டா. அம்மா ஐயோ. நெக்ஸ்ட் நம்மள தரையில சைக்கிள் ஓட்ட ஆசைப்பட்டிருப்போம், ரோட்ல சைக்கிள் ஓட்ட ஆசைப்பட்டிருப்போம், ஏன் மலையில கூட சைக்கிள் ஓட்ட ஆசைப்பட்டிருப்போம். ஆனா தண்ணியில சைக்கிள் ஓட்ட ஆசைப்பட்டிருப்போமா? நாங்க ஏன்டா அப்படி எல்லாம் ஆசைப்பட போறோம்? அப்படி யாராச்சும் ஆசைப்பட்டிருந்தா அவங்களுக்காகவே தான் இந்த சி பைக்கை உருவாக்கி இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் அண்ட் போர்ட்டபிளான டிசைன்ல உருவாக்கி இருக்காங்க. இந்த சி பைக்கை உங்களோட பேக் பேக்லயே வச்சு கொண்டு போயிடலாம். அங்க போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க பெடல் பண்றது மூலமா பின்னாடி ஒரு ப்ரொபல்லர் சுத்தும். அதனால நீங்க ஈஸியா ஃபாஸ்டா முன்னாடி போலாம். எவ்வளவு வேகத்துல இதுல போக முடியும்? சுமாரா ஒரு 5 மைல்/ஹவர் ஸ்பீடுக்கு போகலாம். இதோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ தான் இருக்கும். அதனால தூக்கிட்டு போறதுல பிரச்சனை இல்ல. இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சுனாமில ஸ்விம்மிங் போட்டா அப்படி சொல்றதுக்கு பதிலா நாங்களாம் சுனாமிலே சைக்கிள் ஓட்டுவங்கடா அப்படின்னு சொல்லி பீத்திக்கலாம். அடுத்து பாக்குற இந்த ப்ராடக்ட்டோட பேரு பீச் கிரிப் டாக் பீச் ஆங்கர். நீங்க நாய் வளர்க்கறவரா இருந்தா எப்படி அந்த நாயை பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க? அப்படி கூட்டிட்டு போறப்ப அந்த நாயை எதுலச்சு கட்டி போடணும் இல்லையா? இல்லனா எங்கேயாச்சும் அவுத்துக்கிட்டு ஓடிடும். அதுக்காகவே தான் இந்த ப்ராடக்ட்டை உருவாக்கி இருக்காங்க. அந்த எல்லோ கலர் பாட்டமை சும்மா குழி நோண்டி அது மேல மண்ணை போட்டு மூடிட்டீங்கன்னா உங்க நாயால அங்க இருந்து எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. பொதுவா ட்ரோனுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிவைஸா இருக்கும். அதை எல்லாருமே வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ட்ரோனை எல்லாம் வெட்டிங்ல வீடியோ ஷூட் பண்றதுக்கும் விளாக்ல வீடியோ ஷூட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ட்ரோனை எல்லாம் தண்ணியில போட்டுட்டோம்னா அந்த ட்ரோனுக்கு நம்ம அதோட தவாஷம் தான் பண்ணி ஆகணும். ஆனா இந்த ஸ்ப்ரைங்கிற ட்ரோனை தண்ணியில போட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இது தண்ணியில போடுறதுக்காகவே தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அடேங்கப்பா, சூப்பரான மேட்டரா இருக்கு. மேல சொல்லுப்பா. இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா ட்ரோனை மட்டும் இல்ல, அந்த ரிமோட்டையே நீங்க தண்ணியில போட்டா கூட ஒண்ணுமே ஆகாது. அந்த ட்ரோனும் சரி ரிமோட்டும் சரி தண்ணிக்கு மேலேயே தான் மிதக்கும். அடடா சூப்பர், வா வா வா. இப்படிப்பட்ட ட்ரோனை தான் நான் தேடிட்டு இருந்தேன். போன மாசம் தான் என்னோட ட்ரோனை தண்ணியில போட்டு காரியம் பண்ணேன். இந்த ட்ரோனை நீங்க தண்ணியில லேண்ட் பண்ணி அண்டர் வாட்டர் வீடியோஸை சூப்பரா கிளியரா எடுக்க முடியும். இந்த ட்ரோனு தண்ணிக்கு மேலே மிதக்கிறதுனால இதை நம்மளால ஈஸியா தண்ணிக்கு மேலே லேண்ட் பண்ண முடியும். அங்க இருந்து ஈஸியா டேக் ஆஃப் பண்ண முடியும். ஆமா, இது எவ்வளவு நேரம் ஓடும்? இதை ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 17 நிமிஷம் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதனால 200 மீட்டர் உயரம் வரைக்கும் போக முடியும். அண்ட் இதுல உள்ள கேமராவால 4K 30 fps வீடியோ எடுக்க முடியும். இதுல சோனி சென்சார் கொடுத்ததுனால இமேஜ் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். சரிப்பா, இதோட விலை எவ்வளோ? அமெரிக்க மதிப்புல $990 வருது. நம்ம இந்திய மதிப்புப்படி ஒரு 83,000 வரும். இப்போ நீங்க பாக்குறதுக்கு பேரு இ பீச் வேகன். என்னப்பா இது தள்ளு வண்டி மாதிரி இருக்கு? ஆமா, இது தள்ளு வண்டி தான். ஆனா இதுல பல விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இது தள்ளு வண்டியா இருந்தாலும் நம்ம ஃபுல் வெயிட் கொடுத்து இழுத்துட்டு போக தேவையில்ல. இது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்ததுனால நம்ம லைட்டா புல் பண்ணா போதும், ஈஸியா கொண்டு போயிடலாம். அண்ட் அதை சுத்தி உள்ள பார்டர் எல்லாம் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுல உங்களால 236 கிலோ வரைக்கும் பொருட்களை வச்சு கொண்டு போக முடியும். அண்ட் இதுல எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கிறதுனால 6 கிலோமீட்டர் வேகத்துல இதை ஓட்டிட்டு போக முடியும். சரிப்பா, இதுல வேற என்ன ஃபீச்சர்லாம் இருக்கு? வெயில் நேரத்துல பீச்ல நீங்க இருக்கும்போது கொடையை விரிக்கணும்னா கொடை கம்பியை குழி தோண்டி புதைக்க தேவையில்ல, இதுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க போன்ல சார்ஜ் தீர்ந்து போயிட்டா கூட இதுல 2 USB சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க ஈஸியா சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இதுல இருக்க கீயை நீங்க எடுத்துட்டீங்கன்னா யாராலும் இதை ஆபரேட் பண்ண முடியாது. இதுலயே உங்களால மீன் பிடிக்க தேவையான 4-5 தூண்டில்கள் வரைக்கும் வச்சுக்க முடியும். கீழே உள்ள பாட்டமை தேவைப்பட்டா நீங்க ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த கேஜெட்டோட பேரு ஹைனகன் பாட்.
இது ஒரு ஏஐல இயங்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் ரோபோட். இதை எதுக்காக உருவாக்கி இருக்காங்கன்னா, இது ஒரு ஐஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க ஐஸ் கட்டி போட்டு உங்க கூல் ட்ரிங்க்ஸ் இதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். அண்ட் அதோட மட்டும் இல்லாம இதுல ஏஐ ஃபீச்சர்ஸும் கேமராவும் வாய்ஸ் ரெகக்னிஷன் கொடுத்திருக்கனால நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ இந்த வண்டியை உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இதுவே நீங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிட்டீங்கன்னா அங்க தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பக்கமே அது போகாது. உங்களுக்கு எப்பெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த ஐஸ் பாக்ஸ்க்குள்ள இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து நீங்க சூப்பரா குடிச்சிக்கலாம். ஏன்டா டேய், இதுக்கெல்லாமாடா ஒரு கேஜெட்டை உருவாக்குவீங்க? ஆகா, சூப்பரா இருக்கு. இதுக்கு பேர் என்ன? ஆமா, நீ எதை கேக்குற? இல்லப்பா, அந்த நீல கலர்ல ஒரு பெட்டி இருக்கே, அது என்னன்னு கேட்டேன். ஓ, அதான் கேட்டியா? இப்ப வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா அங்க ஃபாரினர்ஸ்லாம் பீச் ஓரமா போயிட்டு படுத்து நல்லா சூரிய வெளிச்சத்துல விட்டமின் டி வாங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு வேர்க்கவும் செய்யும், ஹீட்டாவும் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த கூல் ஜோனுங்கிற டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. இந்த பீச்ல வச்சு செட்டப் பண்றதுக்கு ஒரு 15 செகண்ட் போதும். அப்படி இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்இடி லைட் இருக்கு, சார்ஜிங் போர்ட் இருக்கு, அப்புறம் ஏதாவது இன்ஃபிளேட்டபிள் பால் வச்சிருந்தீங்கன்னா அதை ஊதுறதுக்கு இதுல ப்ளோவர் இருக்கு. முக்கியமா இதுல மூஞ்சிக்கு வெயில் அடிக்காத மாதிரி சன்வைஸ் அதுக்குள்ள இருந்து குளு குளுன்னு காத்து வர மாதிரி 2 ஃபேன்ஸும் கொடுத்திருக்காங்க. இது போர்ட்டபிளா இருக்கிறதுனால நீங்க எங்க வேணாலும் மடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். நைட் ஆச்சுனா லைட்டை போட்டுக்கலாம், வெயில் ஆச்சுனா ஃபேனை போட்டுக்கலாம், சார்ஜ் இருந்துட்டா சார்ஜ் போட்டுக்கலாம், பலூனுக்கு காத்தடிக்க ப்ளோவர் இருக்கு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இதோட பேரு பூல் கேண்டி ஸ்பிளாஷ் ரன்னர். சில பேர் வீட்டுல எல்லாம் ஸ்விமிங் பூல் இருக்கும், அவங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிச்ச ஒரு கேஜெட்டா இது இருக்கும். இது உங்களோட ஸ்விமிங் பூல்ல போட்டு அதுல ஹாயா படுத்துட்டு நீங்க சில் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்க ட்ரிங்க்ஸ் வைக்க கப் ஹோல்டரும் உங்க போனை வைக்க மொபைல் ஹோல்டரும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் தானே கேட்டீங்கன்னா, இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த இன்ஃபிளேட்டபிள் பலூனுக்கு கீழே 360 டிகிரில ரொட்டேட் ஆகக்கூடிய 2 ஃபேன் கொடுத்திருக்காங்க. அதை உங்க கை கிட்ட இருக்கிற ரொட்டேட்டிங் ஹேண்டில் மூலமா சுத்துனீங்கன்னா நீங்க முன்னாடி போலாம், பின்னாடி போலாம், சைட்லயும் போலாம். இது அசம்பிள் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மினிமம் ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுப்பா தம்பி, நீ காட்டுற ப்ராடக்ட்டை விட அதுல வர பொண்ணுங்கலாம் சூப்பரா இருக்காங்க. இதுக்கு பேரு ஃபன் ஏர் சூப்பர் ஸ்வீட் ஸ்லைடு. அடேங்கப்பா, பேரே இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, இது எதுக்கு? என்னதான் நமக்கு 7 வயசானாலும் இந்த சறுக்கு மரத்துல சறுக்கிட்டு போற புத்தி நம்மள விட்டு போகவே போகாது. பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் சறுக்கிட்டு போறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்காக தான் இதை உருவாக்கி இருக்காங்க. இது நீட்டா விரிச்சு போட்டு அதுக்குள்ள காத்து அடிச்சோம் அப்படின்னா இந்த பிளாக் தண்டர் விஜிபி எல்லாம் இருக்க மாதிரி சூப்பரான ஒரு வாட்டர் ஸ்லைட் நம்ம உருவாக்கிக்கலாம். இது சுமார் 25 அடி நீளமும் 6 அடி அகலமும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா 2-3 வாங்கி ஒன்னா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அடிக்கடி பிளாக் தண்டர் விஜிபில போய் செலவு பண்ண முடியாதவங்களா இது ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சூப்பரா கும்மால் அடிக்கலாம். இப்ப பாக்குற இந்த பெட்டுக்கு பேர் என்னன்னா வேண்டம் ஃபாஸ்ட் டே பெட். இதை நீங்க இன்டோர்லயும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர்லயும் யூஸ் பண்ணலாம். இந்த பெட்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இருக்கு. நீங்க இதுல பாட்டு கட்டிட்டு என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ இதை நீங்க 360 டிகிரில ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பெட்டுக்கு மேலேயே ஒரு டோரும் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வேணும்னா ஓபன் பண்ணிக்கலாம், வேணா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ அதனால இந்த பெட்டை இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். வீட்டு தோட்டத்திலயோ இல்ல ஸ்விமிங் பூல் பக்கத்திலயோ படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு கயாக்கிங்ல போறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அந்த போட்டை அவங்களால தூக்கிட்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் இந்த போர்ட்டபிள் கயாக்க உருவாக்கி இருக்காங்க. இது நீங்க எங்கேயாச்சும் கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 8 மடிச்சு உங்க பேக் பேக் மாதிரி பின்னாடியே மாட்டிட்டு போயிடலாம். ஆனா இதை செட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் தேவைப்படும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 11 கிலோகிராம். இது ஒரிஜினல் கயாக்கை விட பாதிக்கு பாதி இடம் ரொம்ப கம்மி. சோ இன்னைக்கு பார்த்த நியூ இன்வென்ஷன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.